ஹலோ வணக்கம். ரீசெண்டாக நான் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன். அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து டிரைவிங் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் தான். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறோம், சென்னை எங்கே வேணாலும் சரி பைக் ஓட்டிகிட்டு போகிறோம்னா அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை? ஹெல்மெட்டு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, லைசன்ஸு, நம்பர் பிளேட், பைக்கோட நம்பர் பிளேட் கரெக்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது நம்பர் பிளேட்டை. இது இருந்தால் ஓகே. ஒரு பைக் ஓட்டுறவங்களுக்கு இதெல்லாமே இருந்தால் ஓகே. சப்போஸ் போலீஸ்காரங்க வந்து நம்மளை மடக்குறாங்க, சிக்னல் ஏதோ மடக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா விட்டுருவாங்க. அண்ட் எனக்கு இன்னொன்று என்னென்னா, நமக்கு பின்னாடி யாராவது நம்ம சொந்தக்காரங்க யாரா உட்காந்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களும் ஹெல்மெட் போடணுமா? ஸோ சப்போஸ் ஹெல்மெட் போடணும் அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹெல்மெட் போடாமல் வந்துட்டாங்க பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க அப்படின்னா ஃபைன் கட்டிடுறோம். என்னவோ அந்த ஃபைனை கட்டிடுறோம். நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் தனியாக தான் போயிட்டுருக்கேன். சடனாக ஒருத்தவங்க வந்து லிஃப்ட் கேட்குறாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் கொஞ்சம் இறக்கி விட்ருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க ஹெல்மெட்டு கையில் வச்சுருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களே வந்து பஸ்ஸில் காசு இல்லாமல் அந்த மாதிரி நடந்து தான் வர கேஸுங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம லிஃப்ட் கொடுக்குறோம். லிஃப்ட் கொடுக்கும்போது போலீஸ்காரங்க சடனாக பிடிச்சிடுறாங்க. அப்படி பிடிக்கும்போது நான் அங்கே என்ன சொல்கிறது? சார் இவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா போலீஸ்காரங்க ஃபைன் எனக்கு போடணுமா, போடக்கூடாதா? சப்போஸ் அவங்க வேறு ஒருத்தவங்க தான் அப்படின்னு அவங்க என்கொயரி பண்ணி ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைன் போடணும்னு அவசியமாக இல்லை. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க ஹெல்மெட் போடலை அப்படின்னா நான் ஓட்டிகிட்டு வரவங்களுக்கு தான் ஃபைன் போடுவேன் அப்படின்னு அப்படி ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கா? ஸோ அதை மட்டும் எனக்கு கீழே கமெண்டில் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நன்றி.